இன்னும் யூடியூப்ல ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதா இருக்கட்டும், வெப் சீரிஸ் பண்ணுறதா இருக்கட்டும் செஞ்சுட்டு இருக்காங்க. அங்கேருந்து படம் பண்ணுறதே ஒரு பெரிய சக்ஸஸ். ஸோ அதுக்கு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். அந்த டேலண்ட்ஸ்க்கு நீங்கள் ஜேர்னி சொன்னீங்களே, அதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னீங்கன்னா, இதான்ப்பா ரூட், நீங்கள் ஒரு ரூட்டில் போயிருக்கீங்க, ஆனால் அந்த ரூட் தெரியாமல் இன்னும் நிறைய பேர் தடுமாறிட்டு இருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்றது அது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னீங்கன்னா இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு ஷார்ட்டாக சொல்லணும்னா, அது காலேஜில் இருக்கும்போது தான் பண்ணது. ஸோ அது ஒரு விளையாட்டாக இவனுக்கு இது வருமா அப்படிங்கிற மாதிரிலாம் தேடி டீம் அசம்பிள் பண்ணல. சும்மா எல்லாம் பசங்களாக போயிட்டு நம்ம கற்றுக்கிட்டு பண்ணுறது தான். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது இப்போ நம்ம ஒரு ஒர்க் பண்ணுறோம், அந்த ஒர்க்கை பார்த்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நம்ம சுற்றி இருக்கிறவங்கலேருந்து எல்லாருமே ஆரம்பத்தில் ஓகே சரி ஏதோ சொல்கிறான் அப்படின்னு தான் நினைப்பாங்க. நம்மளை சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. நம்ம பண்ணுற ஒர்க்கும் நம்ம கான்ஸ்டண்ட்டாக அதில் காட்டுற வளர்ச்சியும் தான் அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு நம்பிக்கையை எடுத்துகிட்டு வரும்னு நினைக்கிறேன். அண்டு இன்னைக்கு வேர்ல்டு ரொம்ப எவால்வ் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் ஃபினான்ஷியலாக நீங்கள் பேக்கப் பண்ணிக்கிறதுக்கு நிறையா நீங்கள் ஒரு எடிட்டில் ஒரு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் கற்றுக்கிட்டு ஒரு மோஷன் கிராஃபிக்ஸ் அந்த மாதிரி நிறையா ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி நீங்கள் ஃப்ரீலான்ஸ் பண்ணி கூட நமக்கு நிறையா ஆம்பிஷன்ஸ் இருக்கும். நமக்கு நிறையா இந்த மாதிரி பண்ணோம் அந்த மாதிரி பண்ணோம், இதை பார்த்துட்டோம் அதை பண்ணோம். பட் களத்தில் என்ன சாத்தியம் இருக்குது, என்ன மாதிரி கலை யதார்த்தம் என்னங்கிறது புரிஞ்சுக்கிறது, அது மார்க்கெட் என்ன டிமாண்ட் பண்ணுதுங்கிறது, ஒரு ப்ராஜெக்ட் ரியலிஸ்டிக்காக எப்படி அதை மவுண்ட் பண்ண முடியுங்கிற ஒரு இப்போ நான் ஸ்கிரிப்ட் ஓரியன்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால சார், இப்போ கதை அப்படின்னு ஒரு விஷயங்கள் வரும்போது, இப்போ திரைக்கதை ரைட்டர் பேஸ் பண்ணி மட்டும் வருமா, இல்லை டேரக்டர் இல்லை சினிமோட்டோகிராஃபர் இவங்க எல்லாமே காம்பினேஷனாக அது வருமான்ற ஒரு டவுட் இருக்குது சார். ஆனால் நம்ம இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று பண்ணியிருக்கோன்னா, பட் அதை நம்ம ஷூட்டிங் ஸ்பாட் எடுத்துடும் போது நமக்கு ஸ்பாட்டில் வேறு ஒன்று தோணும். இது மாதிரி நீங்கள் ஸ்கிரிப்டை பிரேக் பண்ணி வேறு ஒரு சீன் எடுத்தீங்களா, இல்லை ஸ்கிரிப்டில் இருக்கிறத அப்படியே ஷூட் பண்ணிங்களாண்ணா? இல்லை, இது ஒரு ட்ராமாங்கிறதுனால, லைக் படமாக ஜான்ராவே ஒரு ட்ராமா அப்படிங்கிறதுனாலையும் இது நிறைய பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான ஒரு ஃபேக்ட். நீங்கள் ஃபஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா நிறையா டைட்ஸ் இருக்கும், ஃபுல்லாகவே டைட்ஸில் தான் போவோம் படம். ஸோ அந்த மாதிரி அது ரைட்டிங்காக இருக்கும்போதே நானும் சினிமாட்டோகிராஃபரும் முதல் கட்ட டிஸ்கஷன்ஸ்லேயுமே அந்த ஐடியாஸ்லாம் தான் இருக்கு. 6 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த கதை நவேட் பண்ணிட்டீங்க, அப்புறம் 6 இயர்ஸாக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு. ஸோ இந்த வெயிட் பண்ண டைமில் ப்ரெஷர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணிக்க, பார்க்குறவங்களாம் கேட்பாங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு, அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணி? அதான் இப்போ இந்த மாதிரி ஒரு க்ரௌடோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது அது நமக்குமே ஒரு லேர்னிங் ப்ராசஸாக தான் இருக்கும். நிறையா அவங்க கேட்குற கேள்விகள் மூலமாக நம்மளுமே அந்த ஒரு தாட் ப்ராசஸ்க்குள்ளே சிந்தனைக்குள்ளே நம்மளோட இன்டென்ஷன்ஸை புரிஞ்சுக்கிறதுக்குமே நமக்கு ஒரு ஸ்பேஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் இது ஆர்கனைஸ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு பேசிக்கலாக என்னுடைய சினிமா ஜேர்னி பற்றி சொல்லணுன்னா, அது அது ரொம்ப ஒரு பிரத்யேகமான ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ப்ராசஸாலாம் எதுவும் இல்லை. எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி காலேஜ் டைமில் படங்கள் மேலே ஸ்கூல் படிக்கிற வரைக்குமே பெருசாக சினிமா நாலேஜாலாம் இல்லை. ஒரு சினிமா பியூராக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பார்த்து வளர்ந்த ஒரு பையனாக தான் இருந்தேன். அண்டு ஒரு பெரிய நடிகர்கள் படம் வந்தால் ஃபஸ்ட் ஷோ போயிட்டு கொண்டாடிட்டு அந்த மாதிரியான ஒரு அப்ரிங்கிங் தான் இருந்தது. சினிமா மேலேயுமே அந்த மாதிரி பார்வை தான் இருந்தது. டிவியில் ஏதாவது ஆர்ட் ஃபில்ம்ஸ் வந்தால் கூட அதை சேனல் மாற்றுற மாதிரியான ஒரு மனப்பான்மை தான் இருந்தது. அந்த மாதிரி இருக்கும்போது காலேஜில் வரும்போது கொஞ்சம் நம்ம பார்க்குற சினிமா இல்லாத இன்னொரு சினிமா இருக்குது அப்படிங்கிற டிஸ்கவரி அந்த டைமில் தான், ஒரு 18 வயசு அந்த மாதிரி டைமில் தான் பாலுமகேந்திரா சாரு, பாரதி ராஜா சார் அப்போது நம்ம ஸ்கூல் படிக்கும்போது உள்ளே வந்துட்டு இருந்த கொஞ்சம் மெயின் ஸ்ட்ரீம்லேயே கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவ் வாய்ஸஸாக இருக்கக்கூடிய செல்வராகவன் சார் மாதிரியான ஃபில்ம் மேக்கர்ஸ் மூலமாக தான் ஒரு அண்ட் முக்கியமாக கமல் சார் அவருடைய படங்கள் இது எல்லாமே தான் ஒரு கேட்வே ட்ரக் மாதிரி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். உள்ளே வர்றதுக்கு சினிமாவோட இன்னொரு ஒரு பரிமாணம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி படங்கள் டிஸ்கவர் பண்ணும்போது அது மூலமாக அப்படியே அது ஒரு பெரிய ஒரு கதவை திறந்து உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் ஹாலிவுட்டில் இருக்கிற படங்கள் அதுக்குள்ளே இருக்கிற முக்கியமான டைரக்டர், அப்புறம் அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் நகர்ந்து வேர்ல்ட் சினிமா அது உள்ள இருக்கிற முக்கியமான டைரக்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு மணிரத்னம் சாரோட ஒரு கோட் இருக்கும், அந்த சினிமா பக் ஒன்ஸ் கடிச்சிருச்சுன்னா அது ஒரு மாதிரி அது அந்த இது நிற்கவே நிற்காது அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு அதுலேருந்தே ஒரு கான்ஸ்டன்ட் எக்ஸ்ப்ளரேஷன் ப்ராசஸ் இருந்துக்கிட்டே தான் இருந்தது. ஆனால் அந்த டைமில் பெருசாக அதை நிறையா நம்ம பார்க்குறோம் கன்சியூம் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கும்போது அதை எப்படி நம்ம
நம்மளோட ஒர்க்கில் மாற்றுறதுங்கும் போது எப்போவுமே அது ஒரு பெரிய கேப் ஒன்று இருக்கும். நம்ம ரசிக்கிற விஷயங்களுக்கும் நம்ம பண்ணுற விஷயங்களுக்குமே எப்போவுமே ஆரம்பத்தில் ஒரு மிகப்பெரிய கேப் இருக்கும். அது நம்ம கான்ஸ்டண்ட்டாக ஒர்க்கு மூலமாகவும் நம்ம ஸ்கில்ஸை வளர்த்துக்கிறது மூலமாகவும் நம்ம ஹார்ட் ஒர்க் மூலமாகவும் அந்த கேப்பை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிடிச்சதுக்கும் நம்ம பண்ணுறதுக்கும் இருக்கிற கேப்ஸை வந்து ஃபில் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸ். அது லைஃப் லாங் ப்ராசஸ்ன்னு நினைக்கிறேன். எப்போவுமே இப்போ நான் ஒரு படம் பண்ணிட்டாலுமே எனக்கு இன்னும் இந்த மாதிரி இந்த டைரக்டர்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு லெவலை அச்சீவ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே அந்த ஒரு சினிமாங்கிறது அதான் கடல் மாதிரி தான். அது ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு இடத்துல போயிட்டு நின்றுட்டா இதுதான் பீக்கு அச்சீவ்மெண்ட்டுன்னு இல்லை. அதை தாண்டியும் ஒரு விஷயம் இருக்கும். ஏன்னா அந்த மீடியமே அவ்வளோ ஸ்கோப் இருக்கிற ஃபார்மாகவும் சரி கண்டென்ட்டாகவும் சரி அவ்வளோ பேசுறதுக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கும் ஒரு ஸ்கோப் கொடுக்கக்கூடிய ஒரு மீடியமாக இருக்கிறதுனால அது கான்ஸ்டண்ட்டாக நடந்துகிட்டே தான் இருந்தது. அண்டு எனக்கு இனிஷியலாக லைக் எல்லாரும் மாதிரியும் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதுலேருந்து சின்ன சின்னதாக லைக் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணிட்டு அதில் முடிஞ்ச அளவுக்கு பட்ஜெட்டில் ஷூட் பண்ணி அதில் இருக்கிற லேர்னிங்ஸ் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு வரும்போது ஒரு 2016 டைமில் எண்ட் ஆஃப் 2016 டைமில் எனக்கு ஒரு வெப் சீரிஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அது வந்துட்டு நாகா சார் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை தெரியும்னு நினைக்கிறேன். அவர் ரொம்ப லைக் ஒரு ரொம்ப சிறப்பான டைரக்டர். ஆக்சுவலி தமிழ் டிவி ஸ்பேஸில் ஒரு பெரிய ரெவல்யூஷன் கிரியேட் பண்ண ஒரு ஃபில்ம் மேக்கர்னு நினைக்கிறேன். அவர் மர்மதேசம் விடாது கருப்பு அந்த இதெல்லாம் பண்ணவர். ஆக்சுவலி அவர் FTI சினிமாட்டோகிராஃபி கிராஜுவேட். ஆக்சுவலி அவர் என்னோட ஒரு ஷார்ட் ஃபில்மை வந்து ஒரு ஃபெஸ்டிவலில் பார்த்து அவருக்கு பிடிச்சி போய் என்ன அப்ரோச் பண்ணி அது மூலமாக ப்ரொடக்ஷன் மீட் பண்ணி அப்படி செட் ஆச்சு அந்த வெப் சீரிஸு. அது அப்போ நானுமே கொஞ்சம் யங்காக தான் இருந்தேன். ஒரு 23, 24 அந்த டைமில் இருக்கும்போது எனக்கு அதுவுமே ஒரு பெரிய ஒரு அந்த டைமில் பட்ஜெட்டாக என்ன ஒரு 13, 14 அந்த மாதிரி இருந்தது. ஒரு 13 எபிசோட் பண்ணோம். ஒரு எபிசோடுக்கு 1 லட்ச ரூபாங்கிற மாதிரி ஒரு பட்ஜெட்டில் பண்ணது. ஆனால் அது கொடுத்த ஒரு அது ஆடியன்ஸ் எடுத்துக்கிட்ட விதம் அது எல்லாமே வந்துட்டு ஒரு பெரிய ஒரு உத்வேகத்தையும் ஒரு கான்ஃபிடென்ஸையும் கொடுத்துச்சு. ஓகே நம்ம பண்ணுறது வந்து இங்கே ரெசனேட் ஆகுது, மக்களுக்கு பிடிக்குதுங்கிற எப்போவுமே அந்த ஃபில்ம் மேக்கருக்கு ஒரு வேலிடேஷனாக ஒன்று கிடைக்கும் போது அது இன்னும் அடுத்த தளத்துக்கு நகர்த்தும்னு நினைக்கிறேன் அந்த ஃபில்ம் மேக்கரையுமே. அந்த ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் எனக்கு என்னன்னா நிறையா ஒரு ஆம்பிஷியஸாக எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஏன்னா அது வந்துட்டு அவங்க ஒரு குறிப்பிட்ட ரெக்குயர்மெண்ட் கொடுத்து இந்த மாதிரி ஒரு ஷோ பண்ணணும், இந்த ஒரு வைப்ல இருக்கணும், இந்த மூடில் இருக்கணும்னு பண்ணி அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்குள்ளே ஒர்க் பண்ணது அப்படிங்கிறதுனால எனக்கு அடுத்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம் நம்ம சொல்லணும்னு நினைக்கிற ஒரு விஷயமா இருக்கணும். அண்டு அது நம்மளுடைய ஒரு வாய்ஸை ஏதோ ஒரு விதத்தில் அது பிரதிபலிக்கிற மாதிரியான ஒரு ஒர்க்காக இருக்கணும் அப்படிங்கிறதுல நான் தெளிவாக இருந்தேன். அதுதான் இவ்வளோ கொஞ்சம் லாங்கராக என் ஜேர்னியுமே ஆக்கிருச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் அது வந்து இப்போ லவ்வர் பண்ணிட்டு அதுக்கு கிடைக்கிற ரெஸ்பான்சஸ் அதுக்கு உண்டாகிற கான்வர்சேஷன்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஒர்த் த வெயிட் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. எனக்கு கரெக்டாக ஒன்று பண்ணோம் அப்படின்ட்டு இருந்தேன். அது வெயிட் பண்ணி கரெக்டாக பண்ணதுக்கு எனக்கு அதுக்கான சாட்டிஸ்ஃபேக்ஷன் நல்லாவே இருக்குது. ஸோ அதுதான் ஷார்ட்டாக சொல்லணும்னா லாங் ஸ்டோரி ஷார்ட் இதுதான் ஜேர்னி. அண்ட் இப்போ படமும் வந்துருச்சு, நீங்கள் எல்லாமும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் சினிமான்ட்டு இருக்கும்போது அதில் பல வகையான ஒரு இன்டென்ஷன்ஸோட படம் எடுக்க வராங்க. ஆனால் அதில் ஒரு செக்ஷன் ஆஃப் சினிமா வந்துட்டு ரொம்ப லைக் அதான் இதில் பியூர் சினிமான்ட்டு பேர் வச்சிருக்கிற மாதிரி அந்த சினிமாவோடைய தன்மை, அதுக்கு உண்மையாக இருக்கிறது, அதுக்கு நெருக்கமாக இருக்கிறது, அந்த ஃபார்ம் ஓடைய மேக்சிமம் பொட்டன்ஷியல் என்ன, அதை வச்சு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஜேர்னிக்குள்ளே போகும்போது இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் மூமெண்ட்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து முக்கியமாக ஒரு எக்ஸ்போஷர் கொடுக்கறதுக்கு. இப்போ எனக்கு வந்து காலேஜில் என் ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரியான ஒரு இடத்துலேருந்து எனக்கு ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும் தான் நான் என்னோட நகர்வு வந்து ஓகே இதை தாண்டி ஒரு சினிமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த எக்ஸ்ப்ளோரேஷனுக்குள்ளே போகிற மாதிரியான ஒரு ஜேர்னி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்பேசஸ் வந்து ஆப்வியஸ்லி அந்த எக்ஸ்போஷர் பயங்கரமாக ஒரு ஃபில்ம் மேக்கருக்கு தருதுன்னு நம்புகிறேன். அண்டு அது சினிமாவோடைய பொட்டன்ஷியலை வந்து இன்னும் மேக்சிமமாக என்னெல்லாம் இந்த சினிமாங்கிற கலை மூலமாக நிகழ்த்த முடியும் அப்படிங்கிற ஒரு பாசிபிலிட்டிஸை காமிக்கும் போது அது ஒரு இன்னும் நிறைய புது வாய்ஸஸ் கிரியேட் ஆகிறதுக்கு, இன்னும் புது புது கதைகள் உருவாகிறதுக்கு, இன்னும்
இருக்கிற நார்ம்ஸை சேலஞ்ச் பண்ணுறதுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் ஸ்பேசஸ் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் ரொம்ப ஃபினாமினலான ஒர்க்கு நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இவ்வளோ கான்ஸ்டண்ட்டாக. ஸோ சார் எப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு இப்போது டைரக்டர் ஆகலாம் அப்படின்னு யோசிச்சிருப்பீங்களா? அப்போ உங்கள் சரௌண்டிங்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணிக்கிட்டாங்க? அப்புறம் நீங்கள் அந்த ஈஸியாக உள்ளே வந்துட முடியாது, அதுக்குண்டான ஸ்டேஜஸ்லாம் இருக்கும்ல, அது ஸ்டேஜஸ்லாம் கடக்கும்போது ஃபேமிலி சைடு எப்படி இருந்துச்சு, அப்புறம் ஃபினான்ஷியலாகவும் சரி நம்மளோட மைண்ட் செட்டாகவும் சரி இந்த பேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் தோணுங்க சார். அது எப்படி ஓவர் கம் பண்ணிக்கிட்டீங்க எல்லாத்தையும்? அதான் அது டேரக்டர் ஆகலான்ட்டு ஒரு நாள் எடுக்கிற முடிவு இல்லைன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நான் டேரக்டர் ஆக போகிறேன் அப்படின்ற மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன். அது ஒரு பெரிய கான்ஸ்டண்ட்டான ஒரு ஒர்க்காக தான் இருக்கணும். அண்ட் அதில் நம்ம சுற்றி இருக்கிறவங்கலேருந்து எல்லாருமே ஆரம்பத்தில் ஓகே சரி ஏதோ சொல்கிறான் அப்படின்னு தான் நினைப்பாங்க, நம்மளை சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. நம்ம பண்ணுற ஒர்க்கும் நம்ம கான்ஸ்டண்ட்டாக அதில் காட்டுற வளர்ச்சியும் தான் அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு நம்பிக்கை எடுத்துகிட்டு வரும்னு நினைக்கிறேன். அண்டு இன்னைக்கு வந்து வேர்ல்டு ரொம்ப எவால்வ் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் ஃபினான்ஷியலாக நீங்கள் பேக்கப் பண்ணிக்கிறதுக்கு நிறையா நீங்கள் ஒரு எடிட்டில் ஒரு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் கற்றுக்கிட்டு ஒரு மோஷன் கிராஃபிக்ஸ் அந்த மாதிரி நிறையா ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி நீங்கள் ஃப்ரீலான்ஸ் பண்ணி கூட இன்றைக்கி உங்களுக்கான ஃபினான்ஷியல் பேக்கப்பை அதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸுமே இருக்குது. ஸோ என்ன சொல்கிறது, வேர்ல்டு இஸ் யோர்ஸ். நீங்கள் எவ்வளோ தூரம் போகணும் அப்படின்ட்டு முயற்சி பண்ணுறீங்களோ அந்த முயற்சிக்கான பலன் கண்டிப்பாக இருக்குங்கிறது தான். அது உங்களுடைய ஃபோக்கஸ் உங்களுடைய ஹார்ட் ஒர்க் சம்மந்தப்பட்டது தான். அண்ட் சுற்றி இருக்கிறவங்க ஆப்வியஸ்லி நம்ம ஒரு க்ரோத்தை காட்டும்போது அது அவங்களுக்குமே நம்ம மேலே இருக்கிற நம்பிக்கை வந்து வளர மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு ஒரு டீம் கிரியேட் ஆயிருக்கும்ல சார், ஒரு ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம், அது எப்படி அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்? அது காலேஜில் இருக்கும்போது தான் பண்ணது. ஸோ அது ஒரு விளையாட்டாக இவனுக்கு இது வருமா அப்படிங்கிற மாதிரிலாம் தேடி டீம் அசம்பிள் பண்ணல, சும்மா எல்லாம் பசங்களாக போயிட்டு நம்ம கற்றுக்கிட்டு பண்ணுறது தான். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது இப்போ நம்ம ஒரு ஒர்க் பண்ணுறோம், அந்த ஒர்க்கை பார்த்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வந்து நம்ம கூட இந்த படம் பார்த்த மச்சி நல்லா இருந்துச்சுடா, நல்லா பண்ணியிருந்தடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். எனக்கு இந்த மாதிரி கேமராவில் இன்ட்ரெஸ்டா, நான் கேமரா வாங்கலான்ட்டு இருக்கேன்டா அப்படின்னு அது ஆர்கானிக்காக ஒரு மாதிரி ஃபார்ம் ஆயிரும்னு நினைக்கிறேன். நம்ம அந்த ஸ்பேஸ்க்குள்ளே இருந்துகிட்டே இருந்தோம்னா நம்ம கரெக்டான பீப்புளை மீட் பண்ணி அது ஒரு ஆர்கானிக்காக ஒரு ஜேர்னியில் நம்மளை எடுத்துகிட்டு போயிடும். அதுதான் இப்போ நிறைய நியூ டேரக்டர்ஸ் டெபியூ டேரக்டர்ஸ் வரதை பார்க்க முடியுது. ஆனால் இப்போ சில ஃபைனல் ப்ராடக்ட்ஸ் பார்க்குறப்ப நமக்கு வந்து கரு ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் ரைட்டிங்கில் டைலாக்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் ரியலிசம் வந்து அப்பீலிங்காக இருந்திருக்கலாம்னு தோணுது. இதை வந்து எப்படி அச்சீவ் பண்ணிங்க? உங்கள் படத்தில் வந்து ரியலிசம் ரொம்பவே அப்பீலிங்காக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. டைலாக் ரைட்டிங்ஸ்லேருந்து கேரக்டர் பிஹேவியர்ஸ்லேருந்து எல்லாம் ரொம்ப மைக்ரோ ரிசர்ச் பண்ணி அப்ரோச் பண்ண மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் சொல்லுங்கள் சார். அதான் அகைன் அது வந்து உங்களுடைய டேஸ்ட் சம்மந்தப்பட்ட விஷயம், நீங்கள் உங்களுடைய விஷன் சம்மந்தப்பட்ட விஷயம் தான் நினைக்கிறேன். எனக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்லாப்ஸ்டிக்கான காமெடி எடுக்கணுன்ட்டு வர ஒரு ஃபில்ம் மேக்கர் ரியலிசம் அச்சீவ் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. அவங்களுக்கு வந்து ஒரு லவுடரான பர்ஃபார்மன்ஸ் வாங்கி அதில் தான் எனக்கு இன்ஃபேக்ட் ரீசண்டாக எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் வந்து ஜெய ஜெய ஜெயஹே. அதில் வந்துட்டு ரொம்ப ரியலிஸ்டிக்காகவும் இருக்காது, கேரிகேச்சரிஸ்டாகவும் இருக்காது, அதுக்கு நடுவில் ஒரு மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்பேஸில் பர்ஃபார்மன்ஸ் பிச் பண்ணி வாங்கியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அது டேரக்டரோட விஷன் தான் நினைக்கிறேன். இதுதான் சரி இதுதான் தப்புங்கிற ஒரு விஷயம் கிடையாது. உங்களுக்கு அந்த பர்ஃபார்மன்ஸஸ் மேலே எப்படி விஷன் இருக்குது, எப்படி கன்விக்ஷன் இருக்குது, உங்களுக்கு என்ன மாதிரி இந்த கதையை சொல்லணும் அப்படிங்கிற விஷன் இருக்குது அப்படிங்கிறது தான் it'll decide how the performances are going to be ன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி லிவிங் சீரிஸ் பண்ணீங்க இல்லையா? ஸோ அதுலேருந்தே ஃபாலோ பண்ணுறோம். விஷயம் என்னென்னா அதே மாதிரி நல்ல கண்டென்ட் நல்ல டேலண்ட்ஸ் இன்னும் யூடியூப்பில் ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதா இருக்கட்டும், வெப் சீரிஸ் பண்ணுறதா இருக்கட்டும் செஞ்சுட்டு இருக்காங்க. அங்கேருந்து படம் பண்ணுறதே ஒரு பெரிய சக்ஸஸ். ஸோ அதுக்கு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். அந்த டேலண்ட்ஸ்க்கு நீங்கள் அது ஜேர்னி சொன்னீங்களே, அதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னீங்கன்னா, இதான்ப்பா ரூட், நீங்கள் ஒரு ரூட்டில் போயிருக்கீங்க ஆனால் அந்த ரூட் தெரியாமல் இன்னும் நிறைய பேர் தடுமாறிட்டு இருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்றது அது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னீங்கன்னா இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு ஷார்ட்டாக சொல்லணும்னா இங்கே ஐ மீன் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமா ஷார்ட்டாக அது சொல்லணும்னா, ஒரு ஃபில்ம் மேக்கருக்கு வந்து a filmmaker is not just a filmmaker நினைக்கிறேன். he has to be an entrepreneur also at some level நினைக்கிறேன். ஏன்னா he has to market his product. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ப்ரொடியூசரை நம்ப வைக்கிறது, இது ஏன் செல் ஆகுன்ற ஒரு கன்விக்ஷன் இருக்குல்ல, அது ஒரு ஃபில்ம் மேக்கருக்கு முக்கியமாக இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு
எனக்கு பர்சனலாக இந்த ஜேர்னியில் என்னுடைய லேர்னிங்ஸ் என்ன இருந்துச்சுன்னா, மார்க்கெட் எப்படி ஏன்னா நமக்கு நிறையா ஆம்பிஷன்ஸ் இருக்கும், நமக்கு நிறையா இந்த மாதிரி பண்ணோம் அந்த மாதிரி பண்ணோம், இதை பார்த்துட்டோம் அதை பண்ணோம். பட் களத்தில் என்ன சாத்தியம் இருக்குது, என்ன மாதிரி கலை யதார்த்தம் என்னங்கிறது புரிஞ்சுக்கிறது, அது மார்க்கெட் என்ன டிமாண்ட் பண்ணுதுங்கிறது, ஒரு ப்ராஜெக்ட் ரியலிஸ்டிக்காக எப்படி அதை மவுண்ட் பண்ண முடியுங்கிற ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல, அதோடைய புரிதல் வந்து அது ஒர்க் பண்ண நீங்கள் நிறையா பொழங்க இண்டஸ்ட்ரியில் அப்படி தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அது வளர்த்துக்கிறது ஒரு நல்ல ப்ராசஸ், ஐ மீன் முக்கியமான விஷயமா பார்க்குறேன் ஒரு ஃபில்ம் மேக்கருக்கு. ஸோ இது ஒரு ஃபிலிம் பற்றின டவுட்டா? ஸோ ஃபஸ்ட்டு இப்போது லிவின் நீங்கள் தான் எடுத்தீங்கன்னு சொல்லி இப்போ தான் தெரியும். ஸோ நான் ஒரு பெரிய ஃபேன் அதுக்கு. ஸோ ரெண்டுலேயுமே நீங்கள் வச்சுருந்த க்ளோஷர் சீன் வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஸோ லிவின்லேயும் லாஸ்ட்டு முடிகிறப்போ அவங்க 2 பேர் க்ளோஷர் கொடுத்துட்டு அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே போகிறதும், இதில் க்ளோஷருமே நல்லா இருந்தது. ஆனால் இப்போது ஒரு சின்ன டவுட் என்னென்னா, லவ்வரோட கடைசி சீனில் இவங்களுக்கு க்ளோஷர் கொடுக்குற டைமில் வந்து ஹீரோயின் வந்து திருப்பி இவரோட வேவ் கஃபேக்கு பக்கத்தில் ரீலோகேட் ஆகிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கதையை நகர்த்தினதுக்கு வந்து ஒருவேளை திருப்பி அவங்களுக்கு பேச்சப் ஆகிற ஒரு கேட்வே ஓப்பன் பண்ணுற மாதிரி கதை இருந்ததா, இல்லை அது வந்து வேற விதமாக அந்த க்ளோஷரை சொல்றதுக்காக அந்த அப்படி கதை வச்சிங்களா? அது ஒரு டவுட்டாகவே இருந்தது எனக்கு. அது வந்துட்டு ஒரு சான்ஸ் என்கவுண்டர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு சான்ஸ் என்கவுண்டராக தான் வைக்கணும் அப்படின்ட்டு. அதில் வந்து என்னன்னா, இந்த மாதிரி பக்கத்தில் வந்துட்டா இது மாதிரி, ஸோ அந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டிக்கான ஒரு ஓப்பனிங் இருக்கு அங்கே. ஆனால் எனக்கு என்னவா அது பர்சீவ் ஆகணுன்ட்டு நான் ஆசைப்பட்றேன்னா, இப்போ 2 மனநிலையில பார்ப்பாங்க. ஒன்று வந்துட்டு ரொம்ப அருணோட எம்பத்தைஸ் பண்ணி பார்க்கும்போது அருணுக்கு திருப்பி, ஏன்னா நிறைய பேர் ஆப்வியஸ்லி என்கிட்டயே சொல்லும் போது சேர்த்து வச்சிருக்கலாம் இல்லைன்னு ஒரு சாரார் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க பார்க்கும்போது ஒருவேளை அவங்க சேர்ந்துருவாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாசிபிலிட்டி. ஆனால் திவ்யாவோட மனநிலையிலேருந்து பார்த்துட்டு அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஹாரர் ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். டேய் என்னடா மறுபடியும் வந்துட்டாளா அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி பர்செப்ஷனோட கொஞ்சம் ப்ளே பண்ணலாம் அப்படிங்கிறது தான் எனக்கு. அது ஒரு கான்வர்சேஷன், ஒரு முடிவுன்ட்டு கொடுத்துட்டோன்னா அது அதோட நின்றோம். அப்படி இல்லாமல் அந்த பர்செப்ஷனோட ப்ளே பண்ணோன்னா கொஞ்சம் கான்வர்சேஷனுக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்ற ஒரு ஐடியா தான் நினைக்கிறேன். அது ஆக்சுவலி என்னன்னா, நீங்கள் வந்து உங்களோட ஜேர்னிலாம் சொன்னீங்க. எனக்கு என்னென்னா, இப்போ நிறைய ஃபில்ம் மேக்கர்ஸ் வராங்க, நிறைய டெபியூட் ஃபில்ம் மேக்கர்ஸ்லாம் வராங்க. நிறைய பேருக்கு எப்படி அணுகுமுறை, எப்படி அப்ரோச் பண்ணுறதுனே தெரியல நிறைய பேருக்கு. இப்போ வந்து ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருக்காங்க, அது ப்ரொடியூசர் மூலயமா அணுகிறதா இல்லை ஆக்டர் மூலயமா அணுகிறதா, ஸோ எப்படி சில பேருக்கு எப்படி அப்ரோச் பண்ணணும்னே தெரியல. ஸோ அதுக்கு ஏதாவது ஈஸியஸ்ட் வே ஏதாவது சொன்னீங்கன்னா ஃபியூச்சர் ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். அது அவங்கவுங்களுக்கு பர்சனலாக இப்போது என்னால் வந்து இந்த ஸ்கிரிப்ட் மூலமாக ஒரு ஆக்டரை மோர் எக்ஸைட் பண்ணிட முடியும். ஒரு ப்ரொடியூசருக்கு மேபி லைக் ஒரு டெம்ப்ளேட்டில் இல்லாமல் ஒரு சில கேள்விகள் இருக்கலாம், போயிட்டு அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்கு. ஆனால் என்னால் ஒரு ஆக்டரை இதுக்குள்ளே அவருக்கான ஒரு மீத்தை, அவருக்கு இதில் நிறையா இருக்குங்கிறது விஷயத்த கன்வின்ஸ் பண்ண முடியுங்கிற பட்சத்தில் அப்படி போகலாம். இல்லை ப்ரொடியூசர், அது ரெண்டுமே ஒரு வழி தான், அது ரெண்டுமே ஒரு கரெக்டான அணுகுமுறை தான். அதில் எது நமக்கு ஒர்க் அவுட் ஆகுதோ அது. இன்ஃபேக்ட் நிறையா பேர் லைக் பேரலாக ப்ரொடக்ஷனும் ட்ரை பண்ணிட்டுருப்பாங்க, ஆர்டிஸ்ட்டும் ட்ரை பண்ணிட்டுருப்பாங்கங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது தட்ஸ் நாட் ஒன் ரைட் வே அபவுட் இட்ன்ற மாதிரி தான் எனக்கு. ஹாய் சார், எனக்கு ஸ்டோரியில் தான் ஒரே ஒரு டவுட் வந்து, ஆக்சுவலாக இந்த மணிகண்டன் கேரக்டர் வந்து ஏற்கனவே வந்து ஒரு பாய் பெஸ்டி மாதிரி ஒரு கேரக்டர் வந்திருப்பார், அவர் அடித்து வாயை உடச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி இன்னொரு வீலாகர் வராரு, ட்ராவல் லாக் பண்ணுறாரு, சாரி, அவங்க வந்து இப்போ மறுபடியும் ஹீரோயின் வந்து இப்படி ஒரு சண்டை நடக்கும் தெரியும், எப்படி இருந்தாலும் ஒருத்தன் வந்து க்ளோஸாக இருக்கான், மறுபடியும் அடித்து வாயை உடைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சிருப்பாங்கல்ல, எதுக்கு மறுபடியும் ஒரு லாங் ட்ராவலுக்கு வந்து ஹீரோயின் வந்து கூப்பிட்டாங்க அவரை, ஹீரோ வந்து வாங்க என் கூட லாங் ட்ராவலுக்கு அப்படின்னு. அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்ல எப்படி இருந்தாலும் வந்து அடிச்சு வாயை உடச்சிருவான் அப்படின்னு. என்னன்னா அது ஓகே அந்த ஸோ என்னன்னா அந்த பர்டிகுலர் மொமெண்ட் வந்துட்டு அவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல இல்லை. இவளை பொறுத்த வரைக்கும் அவன் பிரேக்கப் பண்ணிட்டா. ஸோ வாயை உடைக்கிறதுக்கான உரிமை வந்து அவனுக்கு இப்போ இல்லை. நான் வந்து உன்னோடைய பொசிஷன் கிடையாது அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் அவன் இருக்கிறான். அதனால அவனுமே என்னன்னா எப்படியாச்சும் திரும்பி அவனுடைய எல்லா விதமான யுக்தியும் அவன் நான் நல்லவன், நான் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கேன் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணி ஏற்றுக்கிற ஒரு மண்ணில தான். ரெண்டாவது
அவள் கூப்பிட்றதுக்கு மெயினான விஷயம் வந்து அவன் ரொம்ப சூசைடல் தாட்டில் இருக்கிறதுனால ஒரு கில்ட் ட்ரிப்பில் தான் அவளை கூப்பிட்றான். ஸோ அவள் இந்த அளவுக்கு யோசிச்சு இவ்வளோ ஃபோர்ஸி பண்ணி, ஏன்னா அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே அந்த இடத்துலையே ரியலைஸ் பண்ணுறாங்க ஏன் கூப்பிட்றான்ட்டு. ஆனால் அதையும் தாண்டி அவளுக்கு ஒரு அந்த ஃபியரு, அந்த ஒரு கில்ட் ட்ரிப்போட ஒரு இதில் தான் கூப்பிட்றா. ரெண்டாவது அந்த டைம் வந்து அவங்க 2 பேர் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க. அண்ட் அந்த பொசசிவ்னஸை அவளும் ஏதோ ஒரு விதத்தில் நியாயப்படுத்திக்கிட்டா. ஏன்னா அடுத்த சீனில் அவங்க ஃப்ரெண்டு பேசும்போது கூட இது வேலைக்கு ஆகாதுன்ற போது கூட அவள் டிஃபென்சிவாக இருப்பா, ஏய் நான் உன்ட்ட இனிமேல் புலம்புல விட்றி அப்படின்ட்டு. அவளே அந்த இடத்துலேருந்து நகர்ந்து ஒரு வேற ஒரு புரிதலுக்கு வந்துட்டாங்கும் போது ஆப்வியஸ்லி இவனால் அந்த ஆயுதத்தை எடுக்க முடியாது. அதனால படம் வந்து டாக்ஸிக் பேரண்டிங்கிற ஆங்கிள் ரொம்ப ஆத்தென்டிக்காவே பதிவு பண்ண மாதிரி இருந்துச்சு. பட் அதில் எனக்கு என்ன ஒரு மிஸ்ஸிங் ஃபேக்டராக பட்டுச்சுன்னா, ஜென்ரல் டாக்ஸிக் பேரண்டிங் 2 விதமாக பிரிக்கிறாங்க. ஆக்டிவ் டாக்ஸிக் பேரண்டிங் அண்ட் பாசிவ் டாக்ஸிக் பேரண்டிங். ஆக்டிவ் சைடு அந்த ஃபாதருக்கு எனக்கு அப்படியே கிளியராக தெரிஞ்சுது. பட் பாசிவ் டாக்ஸிக் பேரண்டிங் சைடை மிஸ் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் அவங்க மதரு கூட அதோடைய ஒரு, ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட ஸ்பாயில் தான் பண்றாங்க அவங்க சைல்ட. திருப்பியும் அவனுடைய வாழ்க்கைக்கு பொறுப்பா அந்த பொண்ணை வைக்கிறது, அண்ட் அவனை வந்து ரொம்ப சாஃப்டா டீல் பண்றது இருக்குல்ல, பரவாயில்ல காசு கொடுத்து அவனுடைய வாழ்க்கையில அவன் மூமெண்ட்டே இல்லாம இருக்கிறத அவங்களும் ஏதோ ஒரு இடத்துல அங்கீகரிக்கிறாங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதெல்லாமே கொஞ்சம் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு இது அதுல ஆக்டிவ் ஃபாதரை கிரிட்டிசைஸ் பண்ண மாதிரி மதர் எங்கேனாவது கிரிட்டிசைஸ் பண்ணாம மிஸ் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் இருந்துச்சு. அது எனக்கு இப்போ ஃபாதர் வந்து கொஞ்சம் டுவர்ட்ஸ் ஒரு பிளாக் ஆன ஒரு கேரக்டராக இருக்கும்போது அது நம்மளால ஈஸியாக அதை பின் பாயிண்ட் பண்ணிட முடியாது. பட் மதரு அருணே எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அது கொஞ்சம் இன்னும் கூட கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயமா நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம லைஃப்ல வந்துட்டு எல்லாருமே ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு டாக்ஸிசிட்டி இருக்கும் நமக்குள்ளேயே. அதில் ஒரு சில பேர் அவுட்ரைட்டாகவே நமக்கு தெரிஞ்சிடும். இந்த ஒரு பக்கா ஒரு டாக்கிங் ரெட் ஃப்ளாகாகவே சில பேர் இருப்பாங்க. சில பேர் சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக இருப்பாங்க. ஸோ அது ஒரு கிரேட் தான் நினைக்கிறேன். அது நம்ம எப்படி சொல்கிறது, ரொம்ப பின் பாயிண்ட் பண்ணி பண்ணணுன்ற மாதிரி இருந்தால் அது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு லைஃபாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அது திரும்பியும் ஒரு கேரக்டரை குறை கண்டுபிடிச்சி அவங்கள ஒரு மாதிரி கார்னர் பண்ணுற ஒரு ஸ்பேஸில் இருக்க வேணாம் அப்படிங்கிறதுனால தான் அது ஒரு பார்க்குறவங்க எப்படி எடுத்துக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். ஓகே சார். அப்புறம் இன்னும் 2 சின்னதாக ஒரு இன்டர்வியூவில் வந்து நீங்கள் கேமரா ஹேண்ட்லிங் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த கேரக்டரோட ஸ்டேட் ஆஃப் மைண்டை பொறுத்து தான் கேமரா ஸ்டாட்டிக்காக இருக்கணுமா மூவ்மெண்ட்டாக இருக்கணுமான்றது நான் டிசைட் பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்க. ஒரு இடத்துல வந்து ரொம்ப கான்ட்ராக்டராக பட்டுச்சு எனக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த அப்பா வந்து ஹாஸ்பிட்டலில் அம்மா அட்மிட் ஆனதுக்கப்புறம் வருவார் இல்லையா, அது ரொம்ப கிட்டத்தட்ட அதுதான் ஒரு ஃபைனல் ஃபுல் ஸ்டாப். அதுக்கப்புறம் அவங்க அப்பா மீட் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. அந்த மூமெண்ட் வந்து ரொம்ப ஸ்டாட்டிக்காக நீங்கள் வச்சு ஷூட் பண்ணிருந்தீங்க. இல்லை, ஆக்சுவலி ஹேண்டலில் தான் பண்ணியிருப்போம் அந்த சீனை. ஆமாம். ஓகே. இன்னும் லாஸ்ட் ஒன் வந்து இப்போ உங்கள் ரைட்டிங் ப்ராசஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக, இப்போது பொசசிவ்னஸ் தான் தீம், அந்த தீமை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான இன்சிடென்ட்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் பிளாட்டை க்ரியேட் பண்ணுவீங்களா, இல்லை ஒரு பிளாட் ஃபஸ்ட்டு உருவாயிட்டு பிகினிங் இது மிடில் இது எண்ட் இது பிளாட் உருவாயிட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே தீமை தேடி ஃபைன் பண்ணுவீங்களா? இது உங்களோட ரைட்டிங் ப்ராசஸ், அதை ப்ரீஃப் பண்ணால் நல்லாயிருக்கும் சார். எனக்கு வந்து கேரக்டர்ஸாக தீமாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து எனக்கு பிளாட், எனக்கு ஃபஸ்ட்டு வர விஷயங்கள் கேரக்டர்ஸும் அது மூலமாக பேச நினைக்கிற தீம்ஸும் தான் எனக்கு ஃபஸ்ட்டு வரும். அதுலேருந்து தான் பிளாட் எவால்வ் ஆகும். என்னோடைய ப்ராசஸ் இது. படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு டாக்ஸிக் ரிலேஷனை நல்லா காமிச்சிருந்தீங்க. பெண்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது படம். டவுட்டு கிளைமேக்ஸ் ஓகே, பட் எதுக்கு இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ஒரு ஷேடாக இருந்த ஹீரோ வந்து நல்ல ஒரு செட்டில்டான மாதிரி ஒரு ஆண்டர்ப்ரனரான மாதிரி காமிச்சிங்க. எதோ ரீசன் இருக்கா அதுக்கு? அதுதான் லைக் என்னன்னா, இப்போ சக்ஸஸ் வந்து 2 விதமான சக்ஸஸ் இருக்குது. ஒன்று வந்து பர்சனல் சக்ஸஸ்ஸு, இன்னொன்று ப்ரொஃபஷனல் சக்ஸஸ். இது வந்துட்டு இவன் அடையிறது வந்து இந்த படத்தில் ப்ரொஃபஷனல் சக்ஸஸ் தான். நீங்கள் மீன் பண்ணுறது அவன் கஃபே வைக்கிறான், செட்டில் ஆகிறான், இது எல்லாமே அவனோட ப்ரொஃபஷனல் சக்ஸஸ் தான் காட்டுது. பர்சனல் சக்ஸஸ்ங்கிறது என்னவா இருக்கும்னா, அவன் வந்து மெச்சூர் ஆகிறதும், அவன் அடுத்து அவனோட பார்ட்னரை எப்படி ட்ரீட் பண்ணுறான், அவனுடைய பவுண்ட்ரிஸ், ரெஸ்பெக்டு, இதெல்லாமே தான் அவனுடைய பர்சனல் சக்ஸஸை வந்து குறிக்கும்னு நினைக்கிறேன். அந்த விதத்தில் அவன் வந்துட்டு திரும்பியும் அவனுடைய எக்ஸை பார்க்கும்போது ஒரு வன்மம் இல்லாமல்
அவனால் ஒரு அந்த பையை எடுத்துகிட்டு வந்து ஆப்பிள் பையை எடுத்துகிட்டு வந்து கொடுக்க முடியுதுங்கிற மட்டும்தான் அவனுடைய ஒரு சின்ன மூமெண்ட்டாக காமிச்சிருக்கேன். மற்றபடி ஜஸ்ட் பிகாஸ் அவன் கெஃபே வச்சுட்டாங்கிறதுனால அவன் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன் ஆயிடுவான்றது நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா பணங்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் சக்ஸஸ்ஸு. அது வந்து லைஃபோடைய மற்ற விஷயங்களை வந்து எப்படி சொல்கிறது, மற்ற குறைபாடுகளுக்கு வந்து அது வந்து ஒரு தீர்வாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய செல்ஃப் எவல்யூஷன் ப்ராசஸ்ஸு அது வந்துட்டு ஒரு கான்ஸ்டண்ட்டான எப்படி சொல்கிறது, அது ஒரு அந்த க்ரோத்துக்கான ப்ராசஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அது பெட்டரான ஒரு மனிதராக மாறுறதுக்கான ஒரு ப்ராசஸ் அது வந்து இன்னும் அவன் கோத்ரூ பண்ணிட்டு தான் இருக்கான்னு நினைக்கிறேன். நான் அதுக்குள்ளே ரொம்ப போகல இந்த படத்தில். பட் அதை வந்து நான் ப்ரொஃபஷனல் சக்ஸஸாக பேசிக்கலி பர்சனல் சக்ஸஸாக பார்க்கல நான். சார் வணக்கம், என்னோட பேர் பிரியதர்ஷினி சார். நான் ஸ்கிரிப்ட் ஓரியன்டாக இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் சார். சார் எனக்கு படத்தை பற்றி ஒரு விஷயம் சொல்லிவிட்டு என்னோட கேள்வி நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் சார். நான் படம் பார்த்தேன் சார், படம் நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்க்கும் போது எனக்கு ஒரு 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 நெருடல் இருந்தது, படம் வந்து எப்படி போகும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. பட் செகண்ட் ஆஃப் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. எல்லாரும் பொசிசிவ்னஸ் பற்றி பேசும்போது அதில் ஒருத்தர் வந்து இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்திருந்தாலும் பட் ஒருத்தர் வந்துட்டு பிடிக்கலான்னு இன்னொருத்தரை நோக்கி போகாமல் ஒருத்தருக்காக வெயிட் பண்ணதான் அந்த படம் எனக்கு சொன்ன மாதிரி இருந்தது. ஸோ படம் ரொம்ப நல்லா இருந்தது சார். என்னோட கேள்வி என்னென்னா, இப்போ நான் ஸ்கிரிப்ட் ஓரியன்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால சார், இப்போ கதை அப்படின்னு ஒரு விஷயங்கள் வரும்போது இப்போ திரைக்கதை வந்து ரைட்டர் பேஸ் பண்ணி மட்டும் வருமா, இல்லை டேரக்டர் இல்லை சினிமோட்டோகிராஃபர் இவங்க எல்லாமே காம்பினேஷனாக அது வருமான்ற ஒரு டவுட் இருக்குது சார். அதனால் இந்த ஸ்கிரிப்ட் அதாவது திரைக்கதை பற்றின ஒரு சின்ன தெளிவு தேவைப்படுது சார். ஓகே, நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். இது உங்களுக்கு பதில் சொல்லுமான்னு தெரில. பட்டு அதான் இப்போ ஸ்க்ரீன் பிளேங்கிறது வந்துட்டு கதைங்கிறது வந்து ஒரு ஜஸ்ட் கதை. இப்போ நாவல் இந்த மாதிரியான வடிவங்கள்லாம், ஒரு ஷார்ட் ஸ்டோரி அதெல்லாம் கதை. இது நடக்குது, இது சம்பவங்களோட தொகுப்பாக மட்டும் இருக்கிறது வந்து கதை. ஸ்க்ரீன் பிளேங்கும்போது அது ஒரு பிளே, லைக் எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்க்ரீனில் என்னவா வரப்போகுது, அந்த எப்படி சொல்கிறது, அந்த திரைக்கதைங்கும் போது அந்த வடிவமாகவே அது ஸ்க்ரீனுக்கான ஒரு ஸ்க்ரீன் ரைட்டிங் சொல்கிறது. அதுதான் அது வந்து அந்த திரைக்கான வடிவமாக வருது. கதைங்கிறது திரைக்கதையாக மாறுறது வந்து அந்த சம்பவங்களை எப்படி ஸ்க்ரீனில் சொல்ல போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபஸ்ட்டு சீனே நம்ம படத்தில் ஃபஸ்ட்டு சீனே எடுத்துக்கிட்டிங்கன்னா, இவங்க 2 பேரும் சண்டை போடுறாங்க. இவன் வந்துட்டு இவங்க வீட்டில் போய் சண்டை போடுறான் அப்படிங்கிறது கதை. அது எப்படி திரைக்கதை ஆகுதுன்னா, அது என்ன பேசி சண்டை போடுறாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரியான டைனமிக்ஸ் இருக்குது, அவன் எப்படி பிஹேவ் பண்ணுறான், இவன் எப்படி பிஹேவ் பண்ணுறான், அவன் என்ன மாதிரியான இப்போ ஒரு டிஸ்கிரிப்ஷனாக வரும்போது இப்போ ஒரு டியோவில் வந்துட்டு இருக்கான் அவன், இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்குள்ளே போகுதில்ல. ஸ்க்ரீனில் என்னவா வரப்போகுதுங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து அதிகமாக இடம்பெறக்கூடிய ஒரு டாக்குமெண்ட் தான் ஸ்க்ரீன் பிளேன்னு நினைக்கிறேன். கதையில் இவ்வளோ டீட்டெயில்டாக நீங்கள் சொல்ல தேவையில்ல, அதுக்குள்ளே இருக்கிற எமோஷன்ஸை மட்டும் சொல்லிட்டா போதும். ஆனால் ஸ்க்ரீன் பிளேன்ட்டு வரும்போது அதுக்குள்ளே வந்து நீங்கள் சொல்ல மாதிரி தான் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுக்குமே அதில் இருக்கிற அந்த டாக்குமெண்ட்டில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து அதை விஷுவலாக மாற்றுறதுக்கும் நடிகர்கள் அவங்க புரிஞ்சிட்டு அந்த எமோஷன் கன்வே பண்ணுறதுக்குமான இன்ஃபர்மேஷன் இருக்கிற பட்சத்தில் அது ஸ்க்ரீன் பிளேவான ஒரு ஃபார்மேட்டுக்கு வருது. முடிவு யார் எடுப்பாங்க சார்? ஃபைனல் டிசிஷன் வந்து எடுக்கிறது டேரக்டர் தான் எடுப்பாரா சார்? அதான் இப்போ என்னோட கதையில் நானே ரைட்டர் அண்ட் டைரக்டராக இருக்கிறதுனால அது அப்படி இருக்கு. இப்போ ஒரு வேற சினாரியோவில் வேறு ஸ்க்ரீன் ரைட்டர் இருக்காங்க, அவங்க டைரக்டருக்கு வராங்கன்னா அது 2 பேரோட கொலாபரேஷனும் இருக்கலாம். இல்லை டைரக்டர் வந்து நீங்கள் ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருங்க, இதை நான் வந்து என்னோட ஸ்டைலில் அப்ரோச் பண்ணி நான் மென் பண்ணிக்கிறேன். அது அவங்களுக்குள்ளே இருக்கிற அக்ரிமெண்ட்ஸ் தான் நினைக்கிறேன். தட்ஸ் நோ ஒன் பர்டிகுலர் ரைட் வேன்னு நினைக்கிறேன். ஸோ அது டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு தே அப்ரோச் இட். ஆனால் நம்ம இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று பண்ணியிருப்போம்னா, பட் அதை நம்ம ஷூட்டிங் ஸ்பாட் எடுத்துடும் போது நமக்கு ஸ்பாட்டில் வேறு ஒன்று தோணும். இது மாதிரி நீங்கள் ஸ்கிரிப்டை பிரேக் பண்ணி வேறு ஒரு சீன் எடுத்தீங்களா, இல்லை ஸ்கிரிப்டில் இருக்கிறத அப்படியே ஷூட் பண்ணிங்களாண்ணா? இல்லை, இது வந்துட்டு ஒரு ட்ராமாங்கிறதுனால, லைக் படமாக ஜான்ராவே ஒரு ட்ராமா அப்படிங்கிறதுனாலையும், இது நிறைய பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான ஒரு படங்கிறதுனாலையும் நிறைய இம்ப்ரூவைசேஷனுக்கு ஸ்பேஸ் ஜென்ரலாகவே இருந்தது. அண்ட் இதில் நடிக்கக்கூடிய நடிகர்களுமே, இப்போ மணிகண்டன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் ஆஸ் அன் ஆக்டராகவே நிறையா டேபிளுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு ஆக்டர். ஸோ ஆப்வியஸ்லி அந்த
சீனில் நமக்கு எப்படி சொல்கிறது, அதுக்கு முன்னாடி வரைக்கும் பேப்பரில் இருந்த ஒரு விஷயத்த நம்ம ரியலைஸ் பண்ணும்போது சில ஐடியாஸ் நமக்கு வரும். அதுக்கு ஓப்பனாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு ப்ராசஸ். ரைட்டிங்கில் தான் ஒரு டவுட் சார். என்னென்னா அருண் கேரக்டரோட அப்பாவை வந்து நம்ம ஒரு ரெகுலராக ஒரு சராசரியான ஒரு அப்பாட்டே ஒரு மேல் ஷோனிசம் இருக்கும், அது மாதிரியான ஒரு ஆளாகவே நம்ம காமிச்சிருக்கலாம். சராசரியாக ஒரு அப்பா ஒரு அம்மாவை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்களோ அது மாதிரி ஒரு மேல் ஷோனிஸ்டிக்கான ஒரு ஆளாகவே காமிக்கிறதுக்கு பதிலாக ஏன் வந்து அவரை ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இருக்கிற மாதிரி மெனக்கட்டு ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ரைட்டிங்கில் காமிக்க ட்ரை பண்ணீங்க? அது வந்து அருண் இன்னும் இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கா இல்லை எதுக்கு சார்? ஆக்சுவலி இது வந்து எனக்குமே ஒரு நிறையா ப்ராசஸ் இருந்துச்சு இதை பற்றி யோசிக்கும்போது. முக்கியமாக என்ன ஒரு இதுனா, இவன் வந்து ரொம்ப பொசசிவாக இருக்கான். இவனுடைய ஒரு தன்மை இருக்குல்ல, நான் வந்து உன்னை விட்டு என்ன இருந்தாலும் போகவே மாட்டேன் அப்படிங்கிற தன்மை, அது வந்துட்டு நான் எங்கள் அப்பா இல்லை அப்படிங்கிறதுக்கான ஒரு இடமா இருக்குங்கிற ஒரு ஐடியா இருந்துச்சு. நான் வந்து எவ்வளோ லாயலான ஒரு பர்சன், நான் எப்படி வந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறது அது ஒன்று. அண்ட் அவருக்கான ஸ்க்ரீன் ஸ்பேஸுமே கம்மியாக இருந்ததுனால எனக்கு இந்த மாதிரியான ஒரு சப்ளாட்டராக இருந்தால் இன்னுமே அதோடைய வீரியம் இன்னும் பெட்டராக இருக்கும் மக்கள் புரிஞ்சுக்கிறதுக்குங்கிறதும் ஒரு முடிவு இருந்துச்சு. சின்ன ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ண படத்தில், இந்த நீங்கள் ஹீரோயினோட லொக்கேஷன்ஸ் காட்டும் போது எக்ஸ்டீரியர் அவங்களோட வீடு எல்லாமே காட்டியிருப்பீங்க. பட் ஹீரோவோட லொக்கேஷன் காட்டும் போது வெறும் அவங்க வீடு உள்ளே நடக்கிறது இன்டு சோல் அந்த மாதிரி காட்டியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் ரைட்டிங்கில் கொண்டு வந்தீங்களா, இல்லை எப்படி அது ஆர்கானிக்காக நடந்துச்சா, எப்படி அது? அது ஐ திங்க் ஸ்கிரிப்ட் முடிச்சுட்டுமே அது ஒரு பிளான் இருந்துச்சு. அந்த மாதிரி தான் கொஞ்சம் சஃபகேட்டிங்காக இருக்கணும், அவனுடைய அட்மாஸ்பியர் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஒரு ப்ரீத் பண்ண முடியாத ஒரு ஸ்பேஸில் இருக்காங்கிற மாதிரி. இன்ஃபேக்ட் நீங்கள் ஃபஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா நிறையா டைட்ஸ் இருக்கும், ஃபுல்லாகவே டைட்ஸில் தான் போவோம் படம். ஸோ அந்த மாதிரி அது வந்துட்டு ரைட்டிங்காக இருக்கும்போதே நானும் சினிமாட்டோகிராஃபரும் முதல் கட்ட டிஸ்கஷன்ஸ்லேயுமே அந்த ஐடியாஸ்லாம் தான் இருந்துச்சு. அதுதான் இன்டென்ஷனாக இருந்துச்சு. படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, கங்க்ராட்ஸ். அண்ட் நான் கவனித்த ஒரு பார்ட் என்னென்னா, படத்தில் வந்து அருண் கேரக்டருக்கு வந்து நிறைய பைக் ஓட்டுற சீன்ஸ் இருக்கும். படம் முழுக்க வந்து அவர் பைக் ஓட்டுறப்போ ஃபுல்லாக ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டில் குறுக்கடான ஒரு பொசிஷனில் ஓட்டுற மாதிரி இருக்கும். அண்ட் மூவ் ஆன் ஆகி 2 years லேட்டர்னு காட்டும்போது அவர் ரிலாக்ஸ்டான மேனரில் ஓட்டுற மாதிரி இருக்கும். ஒரு மற்ற எமோஷன்ஸ் பாடி லாங்குவேஜ்லாம் ரைட்டிங்கில் பண்ண முடியும், இந்த மாதிரியான மைக்ரோ பாடி லாங்குவேஜ்லாம் ரைட்டிங்லேயே பண்ணணுமா, இல்லை ஆக்டர் கொடுக்குற இம்ப்ரூவைசேஷன்ஸில் அது எப்படி ஒர்க் பண்ணுறோம்? சிலது இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி சிலது ஐடியாஸாக பேசிடலாம். என்னன்னா இப்போ ஆப்வியஸ்லி அது வந்து அவனுடைய 2 ஃபேஸ் வந்து டீல் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது அது ஐடியாலேயே ஓரளவுக்கு அதுக்கான ஒரு கிரவுண்ட் இருக்குது. அதை தாண்டி ஆக்டரோட தான் இதெல்லாம் மேஜராக ஒர்க் பண்ணுற ஒரு இடம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஐடியாவாக நம்ம சொல்லலாம், ஆனால் அதை எப்படி அவர் டெலிவர் பண்ணுறாருங்கிறது வந்து ஒரு பியூராக ஆக்டர்கிட்டேருந்து வர ஒரு பெரிய இன்புட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட பேர் ஜோபின். இப்போ நான் ஒரு ஐடி கம்பெனியில் ப்ராடக்ட் மேனேஜர் ஒர்க் பண்ணுறேன். எனக்கு இந்த டவுட் எப்படி வந்துச்சுன்னா, நீங்கள் இந்த ஆண்டர்ப்ரனியல் பாயிண்ட் மென்ஷன் பண்ணீங்க, தட் இஸ் செல்லிங் யுவர் ஐடியா. அந்த செல்லிங் யுவர் ஐடியான்னு வரப்போது இப்போ ஏன் ஜாப்க்கு நான் பேரலல்ஸ் எடுத்தனா கூட ஃபஸ்ட்டு நான் ஒரு ஃபீச்சர் ஆர் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ணுவேன். அது நான் ரைட்டிங் ப்ராசஸ் மூலமாக எனக்கு நானே ஒரு கன்விக்ஷன் கொண்டு வந்துப்பேன். அதுக்கப்புறம் என் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கிட்ட இந்த ஐடியா வைக்க பார்ப்பேன், லைக் மை டாப் மேனேஜ்மெண்ட், என்னோட மேனேஜர்ஸ், மார்க்கெட்டிங் டீம், டெவலப்மெண்ட் டீம். நோ ட்ராயிங் பேலஸ் டு டைரக்ஷன். நீங்கள் எப்படி ஒரு ஐடியா வந்து கன்விக்ஷன் பில்ட் பண்ணுவீங்க? இஸ் இட் ரைட்டிங் ப்ராசஸாக? அந்த ரைட்டிங் ப்ராசஸ்க்கு அப்புறம் ஒரு ப்ரொடியூசரோ, ஒரு ஆக்டரோ, ஒரு மியூசிக் டைரக்டரோ, மற்ற ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கிட்ட எப்படி நீங்கள் செல்லின் பண்ண பார்ப்பீங்க? அந்த விஷயக்குள்ளே பைன் பண்ணாதான் ஒரு ஆர்ட் ஃபார்மாக ஒரு நல்ல ஒரு அவுட்புட் கொண்டு வர முடியும். அந்த ப்ராசஸ் அண்ட் யுவர் வே ஆஃப் அப்ரோச் கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஸோ அதுதான் பேசிக்லி இட் ஆல் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் உங்களோட கன்விக்ஷன் தான். நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் அந்த ஸ்கிரிப்ட் மேலே எவ்வளோ தூரம் கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கிறது. அண்ட் அது வந்துட்டு ஒரு டாக்குமெண்ட்டாக நீங்கள் அதில் ஒர்க் பண்ணும்போது அது ஒரு ஸ்க்ரீன் பிளே டாக்குமெண்ட்டாக இருக்கும்போது அதுவே மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அதுவே இல் டூ த ஜாப். இஃப் இட்ஸ் குட் இனஃப்னா அதுவே நான் படிக்கும் போதும் இப்போ இந்த ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்குமே இந்த ஸ்கிரிப்டை நான் முடிச்சுட்டு மணிகண்டன் அவர்கிட்ட படிக்க கொடுக்கும்போதும் சரி, ஸ்ரேயாஸ் அவர் தான் டிஓபி பண்ணார், அவர்கிட்ட படிக்க கொடுக்கும்போதும் எனக்கு அவங்க ஈஸியாக இதுக்குள்ளே பைன் பண்ணிவிட்டு ரைட்டாகவே நிறையா டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நிறையா வந்து இது சூப்பராக இருக்குது, இது இப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அதுக்குள்ளே பைன் பண்ணிட்டாங்க. அதே தான் ப்ரொடியூசருமே கிட்டத்தட்ட
அவருக்குமே அவருமே யங் தான் ஆக்சுவலி ப்ரொடியூசர், இந்த படத்தோட ப்ரொடியூசருமே ஒரு யங் ப்ரொடியூசர் தான். அதனால அவருமே இந்த ஜென்ரேஷனில் தான் இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால ஈஸியாக இது என்ன பேச வருது, இதோடைய யூஎஸ்பி என்னவா இருக்கும், இது எவ்வளோ ரெலவெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து அதுதான் அந்த ஒர்க் யூ டூ தான் அதை வந்து செல் பண்ணி. நீங்கள் என்னதான் போயிட்டு நீங்கள் ப்ரெசன்டேஷன்லாம் பண்ணி பயங்கரமாக மிஸ்டேக்லாம் அடிச்சு ரெடி பண்ணாலுமே அது மேபி லைக் இட் கேன் கன்வின்ஸ் ஃபியூ பீப்புள். ஆனால் அது வந்து ஒரு லாங் வே போகணுன்னா ஆல் த்ரூ நீங்கள் சி த்ரூ பண்ணுறதுக்கு வந்து அந்த அதுக்குள்ள ஸ்க்ரீன் பிளேவா ரைட்டிங்கா ஆர் உங்கள் விஷன் உங்கள் கன்விக்ஷன் அதில் இருக்கிற ஸ்ட்ரென்த்து தான் உங்களை கடைசி வரைக்கும் கூப்பிட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரொமோஷன் இன்டர்வியூஸ் பார்த்துட்டு இருந்தப்போ சொன்னாங்க 6 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த கதை நரேட் பண்ணிட்டீங்க, அப்புறம் 6 இயர்ஸாக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு. ஸோ இந்த வெயிட் பண்ண டைமில் ப்ரெஷர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணிக்க, பார்க்குறவங்களாம் கேட்பாங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு, அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணி சமாளிச்சிங்க? வேறு வேலை பார்த்துட்டு இருந்தேன், அதனால அது ஓகேவா இருந்துச்சு. வேறு ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், நான் ஒரு டே ஜாப் இருந்துச்சு எனக்கு. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்கும் மணிகண்டனுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்லுங்கள். இந்த ஸ்டோரி நீங்கள் அப்ரோச் பண்ணீங்களா இல்லை அவர் இது உங்கள்கிட்ட கேட்டாரா இல்லை எப்படி என்ன மாதிரி? நான் தான் அப்ரோச் பண்ணேன் ஆக்சுவலி. என் ஃப்ரெண்டுக்கிட்ட நம்பர் வாங்கி நான் ரொம்ப ரேண்டமாக தான் அவருக்கு ஒரு நாள் டெக்ஸ்ட் போட்டேன், இந்த மாதிரி நான் ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருக்கேன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குமான்ட்டு. அவர் கொஞ்ச நேரத்துலேயே ரெஸ்பாண்ட் பண்ணிட்டாரு. ஈவினிங் மீட் பண்ணலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஈவினிங் போயிட்டு மீட் பண்ணி பேசும்போது அவருக்கு ஐடியாவே பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து நரேஷன் வந்து என்னுடைய ஸ்ட்ராங் பாயிண்ட் கிடையாது ஆக்சுவலி. நான் பெருசாக நரேட் பண்ணும்போது என்னென்னா, நான் நரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இது தப்பாக இருக்கே, இது இப்படி இருக்கலாமேன்ட்டு ஒரு யோசனைக்கு ஓவர் திங்கிங்குள்ளே போயிடுவேன். அதனால அது அவங்க கேட்குறவங்களுக்கு கடியாயிரும், உட்காந்து கேட்குறவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு இது இருக்கிறதுனால பிச் டெக்காக அவருக்கு காமிச்சிட்டேன். அவர் அது ஐடியாவாகவே அவருக்கு இந்த கதை என்ன மாதிரி கேரக்டர்ஸோட டீல் பண்ணுது, என்ன விஷயம் பேச வருதுங்கிறதே அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ணிருச்சு. அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் பிளேவாக அவர்கிட்ட கொடுத்துருந்தேன். ஸ்க்ரீன் பிளேவாக அவர் படிச்சுட்டு அவருக்கு ரொம்பவே கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது அண்ட் நிறையா விஷயங்கள் அவருக்கு பிடிச்சிருந்ததுங்கிற ஒரு ஸ்பேஸில் அப்படியே பேச ஆரம்பித்து ஒரு நல்ல எப்படி சொல்கிறது, ஒரு ரொம்ப ஒரு செம்மையான ஒரு கொலாபரேஷனாக இருந்துச்சு. அவரோட ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஆர்டிஸ்டிக்கலி எப்படி சொல்கிறது, ஒரு கிராட்டிஃபையிங்கான ஒரு கொலாபரேஷனாக இருந்துச்சு. ரொம்ப எவ்ரி ஸ்டெப் ஆஃப் த ப்ராசஸ் பயங்கர லேர்னிங்காக இருந்துச்சு. அவர் நிறைய குட்டி குட்டி விஷயங்கள் பார்க்குற விதம், அவருக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸு அண்ட் எஸ்பெஷலி டப்பிங் மாதிரியான ப்ராசஸ்லாம் அவர் வாய்ஸ் ஆக்டிங்கில் எவ்வளோ விஷயம் ஆட் பண்ணுறாருங்கிறது பார்க்குறது, இது எல்லாமே சூப்பராக இருந்தது. எனக்கு ஆல் இன் ஆல் ஒரு செம்மையான ப்ராசஸாக இருந்துச்சு அவர் கூட ஒர்க் பண்ணது. அண்ட் ஒன் மோர் திங், ஆக்சுவலி இந்த மாதிரி படம்லாம் வந்து இந்த கதையெல்லாம் சொல்லலாமா, இல்லை இதை சொன்னால் இது வந்து ஓடுமா ஓடாதுன்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு தயக்கமோ இதுவோ இல்லை? ஏன்னா பெரிய லெவலில் இதில் வந்து ரொம்ப மைக்ரோ லெவலில் ஒவ்வொருத்தவங்களோட சிந்தனை எப்படி இருக்கும், அவங்க ஒரு ஃபீமேல் அவங்க சைட்லேருந்து இருக்கிற சிந்தனை எப்படி இருக்கும், ஒரு மேல் சைட்லேருந்து இருக்கிறவன் இந்த சிந்தனை எப்படி இருக்கும்னு ஒன்றுத்தையும் ரொம்ப மைக்ரோ லெவலில் இது பண்ணியிருக்கீங்க. ஸோ ரிசர்ச் பண்ணி பண்ணதுனால தான் அப்படி பண்ண முடியும். இல்லை உங்களோட ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸாக கூட இருக்கலாம், இது நீங்கள் பார்த்த விஷயமா இருக்கலாம், நீங்கள் கேட்ட விஷயமா கூட உங்களுக்குள்ள நடந்திருக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு இது பண்ணி எழுதும்போது இந்த படம் நீங்கள் முடிச்சுட்டு நீங்கள் வந்து இதை சொல்லும்போது இது பண்ணும்போது இது ஓடுமா ஓடாது, இந்த கதை ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்ற கான்ஃபிடன்ஸ் எப்படி வந்துச்சு உங்களுக்கு? இது என்ன பண்ணீங்க? இது அதான் மேஜராக இதோடைய எப்படி சொல்றது, ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்னா இது ஆப்வியஸ்லி ஒரு கன்வென்ஷனலான படம் இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சுதான் பண்ணோம். இது மணிகண்டன் ஆகட்டும், ப்ரொடியூசர் ஆகட்டும், எல்லாருமே யோசிச்சது என்னன்னா இது வந்து ஒரு பியூரா வியாபார நோக்கத்துக்காக மட்டுமே இது பண்ணா கண்டிப்பா ஓடிடும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே பண்ண ஒரு படமா யாரும் பார்க்கல. இது வந்துட்டு இந்த கதையை சொன்னா நல்லா இருக்கும், இந்த கதையை சொன்னா இது இன்னைக்கு இருக்கிற டைமுக்கு ரெலவெண்ட்டான ஒரு கதையா இருக்கும், மக்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை தான் இருந்துச்சு. எனிவே மக்கள் கனெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அது வேர்ட் ஆஃப் மவுத்தில் ஒரு வியாபாரமாகவும் கன்வெர்ட் ஆகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குங்கிற ஒரு இடத்துல தான் இதை அப்ரோச் பண்ணுது. ஸோ இந்த ஐடியாவோட இன்ஜென்யூட்டி அண்டு இதில் உள்ள விஷயத்தோட ரெலவன்ஸும் தான் இந்த படம் பண்ணுறதுக்கான கான்ஃபிடன்ஸ் எல்லா பார்ட்டிஸ்க்குமே கொண்டு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். சார் மூவியில் வந்து எந்த ஒரு
இன்சிடென்ட்ஸையுமே பர்டிகுலராக காட்டியிருக்க மாட்டீங்க. அதோட ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் தான் இருக்கும். லைக் அவங்க அப்பா அம்மாவுக்கு என்ன இஷ்யூஸுங்கிறத நமக்கு பெருசாக காட்டியிருக்க மாட்டீங்க. பட் அதுக்கப்புறம் நடக்கிற பிரச்சனைகள் தான் இருக்கும். அதே மாதிரி ஹீரோ ஹீரோயினுக்கும் 1 year பிஃபோர் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, அதிலிருந்து அவள் டிப்ரெஸ் ஆகிட்டாங்கிற மாதிரிலாம் டைலாக்ஸ் இருக்கும். பட் அது நமக்கு விஷுவலாக இருக்காது. ஸோ இது இன்டென்ஷனலாகவே வந்து ஜஸ்ட் ஒரு இன்சிடென்ட்ஸ்க்கு அப்புறம் நடக்கிற பிரச்சனைகளை மட்டுமே காட்டணுன்னு ரைட்டிங்கில் நீங்கள் பிளான் பண்ணி தான் எடுத்ததா, இல்லை டைம் கன்ஸ்ட்ரெயின் இந்த மாதிரி விஷயத்தால் வந்து கேஆஸ் எல்லாத்தையுமே காட்டாமல் தவிர்த்துட்டிங்களா? இல்லை, ஆக்சுவலி டைம் கன்ஸ்ட்ரெயின்ட்னாலாம் இல்லை, இது இன்டென்ஷனலாகவே இப்படி தான் இருக்கிற மாதிரி. ஏன்னா இது வந்துட்டு ஆல்ரெடி ஒரு டீகேயிங் ரிலேஷன்ஷிப்குள்ளே போய் இது பண்ணுற மாதிரி தான். ஸோ அதுக்குள்ளே என்னென்ன சம்பவங்கள்லாம் காட்டினா அதுக்கு ரெலவெண்ட்டாக இருக்குமோ அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் காட்டியிருக்கு. மற்றபடி அவனோட கரியர் ரிலேட்டடாக மற்ற விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் ஒரு அவுட்லைனாக ஒரு சஜஸ்டிவாக வச்சுக்கலாங்கிறது தான் இன்டென்ஷனாகவே இருந்துச்சு. ஸோ என்னோட கொஸ்டின் வந்து ரிகார்டிங் ப்ரொமோஷன்ஸு. ஸோ இப்போ பெரிய பட்ஜெட் படங்கள்லாம் பெரிய லெவலில் ப்ரொமோஷன் பண்ணுவாங்க. எனக்கு வந்து இப்போ ஒரு படத்தை மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கு மினிமம் எவ்வளோ பட்ஜெட்டாவது ஒதுக்கணும் அப்படின்னா அது எவ்வளோ இருக்கும் ப்ரொமோஷனுக்கு? ரெண்டாவது அதை வந்து அந்த ப்ரொடியூசர்கிட்ட ஓவரால் பட்ஜெட்டில் அதை மென்ஷன் பண்ணணுமா, இல்லை சார் இவ்வளோ ப்ரீ ப்ரொடக்ஷன் போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு இவ்வளோ ஆகுது ப்ளஸ் ப்ரொமோஷனுக்கு இவ்வளோ நான் தனியாக காமிக்கணுமா? அவ்வளோதான் சார். இது மட்டும் கொஞ்சம் கைட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். தேங்க்யூ. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி லைக் ப்ரொடக்ஷனில் அந்த மாதிரி டிமாண்ட்ஸ் ப்ரொமோஷனாக உங்கள் சைட்லேருந்து பட்ஜெட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி டிமாண்ட்ஸ் இல்லை. ஏன்னா அவங்க கொஞ்சம் நல்லாவே கிளியராக இருந்தாங்க என்ன பண்ணணும். ஏன்னா குட் நைட்டுக்குமே ஏற்கனவே லைக் புது டீமாக பண்ணும்போதுமே குட் நைட்டோட ப்ரொமோஷன்ஸ் பெருசாக இங்கே பேசப்பட்டுச்சு. பயங்கரமாக அவங்க அதை கிராக் பண்ணி ஒரு சின்ன படத்தை சூப்பராக பொசிஷன் பண்ணி அதை பண்ணியிருந்தாங்கங்கிறதுனால ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பர்டீஸ் இருந்துச்சுங்கிறதுனால அவங்க அதை ஃபுல்லாமே அவங்களுடைய பொறுப்பாக எடுத்துக்கிட்டு டீல் பண்ணிட்டாங்க. என் பக்கம்